பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். Matthew Gospel chapter 6 verses 22 and 23. கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளுக்கான ரேமா கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, ஒரு தெளிவான தரிசன பார்வை உண்டாகட்டும். A clear sight of vision, ஒரு தெளிவான தரிசன பார்வை. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்கள் கண்கள் தான் உங்கள் சரீரத்திற்கு விளக்கு. உங்கள் கண்கள் தெளிவாக இருந்துச்சுன்னா சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். இன்றைக்கி அநேகருடைய தரிசனத்தின் கண்களை, லக்கின் கண்களை பிசாசு குருடாக்கி இருக்கிறான். இன்றைக்கு உங்கள் ஆவிக்குரிய பார்வை எப்படி இருக்கிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏனென்றால் இந்த பார்வையிலே வெளிச்சம் பிரகாசமாக இருந்தால் தான் நம்ம நடக்க முடியும். உங்கள் பார்வை தூரமாக இருக்கணும், உங்கள் பார்வை தெளிவாக இருக்கணும், உங்கள் பார்வை லக்குக்குரியதாக இருக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் பார்வை தூர பார்வையாக இருக்கணும், கிட்ட பார்வையாக இருக்கக்கூடாது. 2, உங்கள் பார்வை தெளிவாக இருக்கணும், குழப்பம் இருக்கக்கூடாது. 3, உங்கள் பார்வை லக்க மாத்திரம்தான் இருக்கணும், வேறு ஒன்றும் கண்ணில் தெரியக்கூடாது. இது 3 உடையவர்களாக இருங்கள். உங்கள் ஆவிக்குரிய பயணம் மகிழ்ச்சி உள்ளதாய், மீனிங்ஃபுல்லாக, பயனுள்ளதாய், இன்பம் உள்ளதாய் அது மாறும். இந்த காலைவெளியில் இந்த ரேமா கொடுக்கப்படும் போதே ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் கண்கள் தூரமாக பார்க்கட்டும். ஆபிரகாமின் கண்கள் தூரமாய் பார்த்தது. அவன் கிளம்பினது மெசொப்பொத்தாமியா நாடு, கல்தேயரின் ஊர், விக்கிரக ஆராதனை நிறைந்த இடம். ஆனால் அவன் கண்கள் எதை திரும்ப பார்த்தது? தூர தேசத்திலுள்ள சியோனை, கானானை பார்த்தது. உங்கள் கண்கள் தூரமாக பார்க்குதா சிஸ்டர்? பார்க்குதா பிரதர்? நடுவில் கிட்ட பார்வை வந்துடுச்சா விளக்கிருங்க. மாமிச பார்வை, உலகத்தின் பார்வை நடுவில் வரும்போது அது நம்முடைய பயணத்தை அது வீணாக்கும். வேதம் சொல்லுகிறது, கண் இருளாக இருந்தால் சரீரம் முழுவதும் இருளடையும். ஆகவே உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம். முதல்ல தரிசனத்தில் கூர்மையாக்கிடணும். 2வது, அதில் ஒரு தெளிவு இருக்கணும். ஆபிரகாமுக்கு ஒரு தெளிவு இருந்தது. என்னை கரம் பிடித்த தேவன் முடிவு மட்டும் என்னை நடத்துவார் என்பதிலே தெளிவாக இருந்தார். ஆனால் ஆபிரகாமோடு பயணப்பட்ட லோத்து கண்ணும் தூரமாக பார்க்கல, தெளிவும் இல்லை. அதனால தான் கண்ணு சைடில் பார்த்துடுச்சு. ஆபிரகாமோடு நேராக பார்த்துட்டே வந்த கண்ணு அந்த சோதம் குமாராவை பார்த்துடுச்சு. ஏன் அந்த சோதம் குமாராவை பார்த்துச்சுன்னா, அதுக்கு முன்னால் அது எகிப்தை பார்த்துருச்சு. எப்போதுமே நாம் தூர பார்வையை இழப்பதற்கான காரணம், நாம் யாரோடு பயணப்படுகிறோமோ. கர்த்தர் உங்களை நல்ல ஊழியனோடு தரிசனத்தில் இணைத்து வைத்திருக்கும் பொழுது, அந்த இணைக்கப்பட்ட தரிசனத்திலேயே நீங்கள் கரம் பிடித்து வந்துட்டீங்கன்னா அந்த தரிசன பார்வை கரெக்டாக போகும். எந்த ஊழியக்காரனோட கூட நம்ம பழகிறோமோ அந்த தரிசனத்தில் சரியாக நம்ம இணைத்து கொள்ளணும். லோத்து எகிப்தை பார்த்ததுனால சோதோமுக்கு போய் கடைசியில் குழப்பத்துக்கு ஆளாகி குடும்ப வாழ்க்கையும் வாழலை, தனிப்பட்ட வாழ்க்கையும் வாழலை, பாதிக்கப்பட்டு இருதயத்திலே தோற்று போய் அக்கிரமக்காரர் வாசம் பண்ணுகிற இடத்தையே யோசித்து தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்த நீதிமான் தான். ஆனால் பார்வை தவறிவிட்டது. இந்த காலை வேளையில் ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே, என் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என் கண் பிரகாசமாக இருக்கணும். என்னுடைய பார்வையில் குழப்பம் இருக்கக்கூடாது. லக்கு, சியோன்,
புதிய எருசலேம், கானான், அதுதான் என் லக்கு. எப்படியாகிலும் உயிர்த்தெழுதலிலே பங்கு கொண்டு எப்படியாகிலும் அந்த பரம வாசஸ்தலத்துக்கு நானும் என் குடும்பமும் வந்து சேரணும். இதை தாண்டி எங்களுக்கு உலகத்தில் வேறு விருப்பம் இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி இந்த காலை வேளையில் உங்கள் லக்கை நீங்கள் சரியாக வைப்பீங்கன்னா உங்கள் நடை சீராக இருக்கும், உங்கள் பார்வை தெளிவாக இருக்கும், உங்கள் கண்களில் வெளிச்சம் இருக்கும். சத்துரு எந்த வகையிலையும் உங்களை தீண்ட முடியாது. ஆகவே இந்த காலை வேளையில் கேட்ட வார்த்தையின்படி உங்கள் மனக்கண் பிரகாசமாய் இருப்பதாக. பிசாசு எப்போதும் அந்த மனக்கண்ணை தான் குருடாக்க ஓடி ஓடி வருவான். அவன் நம்ம தாண்டி ஓடுறதுக்கு தூரமாக பாருங்கள், கிட்ட பார்க்காதீங்க, கீழேயும் பார்க்காதீங்க. 2, தெளிவாக பாருங்கள். ஒரு காரியத்தை முடிவு பண்ணிட்டீங்களா, திருப்பி திருப்பி அதில் சந்தேகப்படாதீங்க. இதுதான் கர்த்தர் வைத்த பாதை, அதில் தெளிவாக நடங்க. நஷ்டமோ கஷ்டமோ கர்த்தர் பார்த்து கொள்வார். அது கரடோ முரடோ பள்ளத்தாக்கோ கர்த்தர் கரம் பிடித்து உங்களை தாங்குவார். எடுத்த முடிவில் சீராக போங்க, தெளிவு இருக்கட்டும். 3, லக்கு மாத்திரம்தான் உங்கள் கண்களில் இருக்க வேண்டும். வலது இடது பக்கம் பார்த்து மற்றவர்களை பார்த்து கம்பேர் பண்ணி சோர்ந்து போகாமல், கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற லக்கு சியோன் அல்லவா, புதிய எருசலேம் அல்லவா, கானான் அல்லவா, அதில் சீராக நடங்க. கர்த்தர் கண்டிப்பாய் உங்கள் தரிசனத்தை இன்னும் மெருகேற்றி உங்களை நடத்துவார். ஊழியக்காரங்க யாராச்சும் இதை காலையில் பார்த்துட்ருப்பீங்கன்னா, மே த லார்ட் ரிவைவ் யுவர் விஷன். உங்கள் தரிசனத்தை மறுபடியும் புதிதாக்குவாராக, சீராய் நடக்க உதவி செய்வாராக, உங்கள் ஊழியத்தை கர்த்தர் கட்டு வைப்பாராக. ஜெபிப்போமா? பிதாவே, உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் கண்கள் தெளிவாக இருக்கட்டும் ஆண்டவரே. யாருடைய கண்கள் எல்லாம் இந்த காலை வேளையில் மங்கி போய் கண் சுருகி போய் குறுகிய பார்வையில் ஆண்டவரே இருளோடு உட்கார்ந்திருக்கிறார்களோ அவர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. அவருடைய கண்களில் ஒரு வெளிச்சத்தை கொடுத்து அவங்க சரீரம் முழுவதும் வாழ்க்கை முழுவதும் ஒளி பெறுவதாக. யாராகிலும் ஊழியர்கள் மனதளவிலே சோர்ந்து போய் தனிமேலே உட்கார்ந்து ஆண்டவரே நொந்து போய் இருப்பார்களானால் அவருடைய கண்கள் தெளிவாகட்டும். கரம் பிடித்து அழைத்த தேவன் கைவிடாமல் நீரங்களை காப்பீர் ஆண்டவரே. அந்த வெளிச்சத்தோடு அந்த தரிசனத்தோடு அவர்கள் புறப்பட்டு போகட்டும். ஒரு தெளிவான சூழ்நிலையை கர்த்தர் உண்டாக்கி தருவீராக. லக்கு மாத்திரம் கண்களிலே தெரியட்டும். வேற எந்த காரியமும் அவள் இழுக்காதபடிக்கு, லோத்துவை இழுத்தது போல, தேமாவை இழுத்தது போல ஒருவருடைய பார்வையும் உலகத்தின் பக்கம் திருப்பப்படாதபடிக்கு சியோனையும் புதிய எருசலேமையும் கானானையும் நோக்கி அவர்கள் நடைபோட உதவி செய்யும். தேவாவியானவர் வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் தந்து கர்த்தர் நடத்தும். சங்கீதக்காரன் சொல்வது போல சொல்லுகிறோம், உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அதை செய்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக நமக்கு மேலாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களுக்கு தெளிவான தூரமான தரிசனத்தை தருவாராக. ஆமென்.